பின்தொடர்ந்து வாருங்கள். போதும். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. அல்லேலூயா. இப்ப நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ஏகூத் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நியாயாதிபதி. தேவன் அவனை எழும்ப பண்ணுகிறார். அவன் சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. அன்புள்ள ஐயாமாரே, அருமையான அம்மாமாரே, நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு நான். நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு. நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு நான். நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அன்புள்ள ஐயாமாரே, அருமையான அம்மாமாரே, நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு நான். நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு நான். நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு நான். நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அல்லேலூயா. இப்ப தேர்தல் களம். ஆமென். எல்லாரும், எல்லா கட்சிக்காரங்களும் நல்லவங்க. கரங்களை தட்டி கர்த்தரை போடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் அந்த ஒரு வாகனத்தில் ஏறி நின்று என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிதானே சொல்றாங்க. எங்க உண்மையிலேயே இந்த சத்தியத்தை காலையில கர்த்தர் கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. எல்லா தலைவர்களும் ஒரு வாகனத்தில் ஏறி இல்லை ஸ்டேஜில் ஏறி சொல்றாங்க, உங்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம், தமிழ்நாட்டில் அவங்களுடைய காரியங்களை மாற்றுறோம், எங்களை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு வாக்கு சேகரிச்சு கொடுங்க சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவும் இன்னைக்கு வாக்கு எடுக்கிறார். அல்லேலூயா. என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். புரியல? அல்லேலூயா. ஏகூத் சொல்றாங்க. ஏகூத் அப்படின்னு சொன்னா ஒற்றுமையானவன், ஒருங்கிணைந்தவன் என்று பொருள். நீங்க அதுக்குள்ள மேல உள்ள வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்தார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை புறஜாதியுடைய கைகளை ஒப்பு கொடுத்தார். மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கண்கலங்கி அழுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஏகூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை தேவன் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் தான் சொல்றான், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அந்த வசனத்தை அப்படியே வாசிட்டு வாங்க. கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல், வாசிங்க, அக்காலத்திலே மோவாபியரை ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலியுமாய் இருந்தார்கள். அவரில் ஒருவனும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷங்கள் அமைதலாக இருந்தது.
அல்லேலூயாவா. ஏகூத்துடைய தலைமையில ஒரு சிங்காசனம் அமைய போகிறது. அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், கர்த்தர் யாரனாலும் கொண்டு வரட்டும். அல்லேலூயா. நான் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆனா ஏகூத் சொல்றான், அவனுடைய தலைமையில இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். பின்தொடர்ந்து வந்த உடனே அவர்கள் எல்லாரும் 80 வருஷம் அமைதலாய் இருந்திருக்கிறார்கள். அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலெக்ஷன்ல நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, மீண்டும் சொல்றேன், தேவன் யாரைனாலும் கொண்டு வருவார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தரை நான் உண்மையாய் நேசிக்கிறேன். எந்த தலைவரை கொண்டு வந்தாலும் அவர்களுக்காக நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆனா 80 வருஷம் என் தேசம் அமைதலாக இருக்கும் என்று ஏகூத்து தைரியமா சொல்றான். இப்ப கூட பாஸ்டர்மா சங்கீதத்துல வாட்சி சொன்னாங்க, அதுல ஒரு வார்த்தை உள்ள விட்டாங்க. இடது கை அடிச்சா, ஒரு கையை வச்சு அடிச்சா எங்க போய் விழுமா? எங்க போய் விழும்? வலது கணத்துல விழுமா, இடது கணத்துல விழுமா? நீங்க என்ன அடிக்கிறீங்க, என் கணத்துல எங்க வந்து விழும்? உங்க கை வலது கை வருது, எங்க என் பக்கம் எங்க வந்து விழும்? ஆனா இவனுக்கு என்ன பழக்கம்? இடது கை அடிச்சா எங்க போய் விழும்? வலது கணத்துல விழும். அல்லேலூயா. அதனால தான் யோனாட்ட, ஆமா யோனாட்ட தான் கர்த்தர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்கள். அல்லேலூயா. வலது கை பழக்கம் உள்ளவனையும் கர்த்தர் தெரியும், இடது கை பழக்கம் உள்ளவனையும் கர்த்தர் தெரியும். அல்லேலூயா. வலது கையில அடிக்கிறவனுக்கு இடது கையில போய் விழும், இடது கணத்துல விழும். இடது கை யூஸ் பண்றவனுக்கு வலதுல போய் என்ன செய்யும்? விழும். இந்த ஏகூத்து இடது கை பழக்கம் உள்ளவன். அல்லேலூயா. அவன் தைரியமா சொல்றான், கர்த்தர் என்னை எழுப்பினார். ஏங்க, என்ன கவனிக்கிறீங்களா? இந்த ஊழியத்துக்கு மனுஷங்க என்ன செலக்ட் பண்ணலங்க. நீங்க செலக்ட் பண்ணி நான் இங்க சர்ச்சில் உட்காரல. அவ தாயின் கர்ப்பத்திலே என்னை முன் குறிச்சதுனால இன்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் தைரியமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயம் சொல்றேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் இந்த வாரத்தில் செலக்ட் பண்ணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். ஏகூத் சொல்ற, என்ன பின்தொடர்ந்து வாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் 440 வருஷம் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அப்ப மோசேயை கொண்டு கர்த்தர் அவங்களை கூட்டிட்டு வாராரு, அவங்களை நடத்தி கொண்டு வாராரு. ஆனாலும் ஜனங்கள் யாரை நம்பல? மோசேயை நம்பல. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை நம்பல, தேசத்தை நடத்தக்கூடிய அமைச்சர்களை, அரசியல்வாதிகளை ஜனங்கள் யாரும் நம்பி செயல்பட மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, யாரை நீ செலக்ட் பண்றியோ இல்லையோ, கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அல்லேலூயா. என் தேவன் செலக்ட் பண்ணிட்டாரு. ஜனங்கள் மோசேயை ஏற்றுக்கொள்ளல. மோசே, நீ எங்களை மீண்டும் வருத்தப்படுத்துறதுக்கு தான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க. இயேசுவையாவது ஏற்றுக்கொண்டாங்களா இந்த உலகம்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் அவர் எப்படி எதிர்பார்ச்சுன்னா, மேசியா வரப்போறான்னு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா அவர் மேசியாக வரல, இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அல்லேலூயா. வந்தவரை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. எங்க 12 பேரு உட்கார்ந்து திருவிருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் யூதாஸ் காரியோத்து, அவனை யாரை ஏற்றுக்கொள்ளல? இயேசு ஏற்றுக்கொள்ளல. காட்டி கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். அல்லேலூயா.
அதனால தான் கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, என்னை பின்தொடர்ந்து வா, நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை பின்தொடர்ந்து வாருங்கள், இயேசுவை பின்தொடர்ந்து வாருங்கள். மோசே 6 லட்சம் புருஷர்களுக்கு மேலான ஜனங்களை வழிநடத்தினாலும் ஜனங்கள் என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை சொல்றாங்க, வாசிங்க. சபையார்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் நைட்டு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, என்னாகமம் 14:1 ஜனங்கள் அழுகிறாங்க. யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 21 வாசிங்க. அடுத்து 23. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர்கள் பாருங்க அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏங்க இந்த ஜனங்களுக்கு எகிப்துல இருக்கும் போதும் அழுகிறான், கர்த்தர் காப்பாற்றிட்டு வந்தாலும் அழுகிறான். இவனுக்கு என்னதான் செய்ய? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துக்குள் வந்து விட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எத்தனை பேர் கை தூக்குவீங்க? என்ன ஒரு கையும் காணோம்? பேர் எதுக்கு சர்ச்சுக்கு வரிய? அல்லேலூயா. இன்னும் கிறிஸ்துக்குள்ள இருந்து ஒருத்தரோட சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது கை படம் எடுத்த மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்கு? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் அழுகுறான், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அழுகுறான். அல்லேலூயா. எகிப்துல ஜனங்கள் இருக்கும் போதும் அழுதாங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறமும் என்னாகும்? 14:1 வாசிங்க. சபையார் எல்லாரும் ரா முழுவதும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அழுது கொண்டு இருந்தாங்க. அல்லேலூயா. என்னாகும் 11 சொல்லப்படுகிறது, அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களாம் எகிப்துல? வெள்ளரிக்காய் சாப்பிட்டு இருக்கிறாங்க, மச்சங்கள் என்னது? மீன்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. கொம்மட்டிக்காய்னா என்னது? இங்கிலீஷ் பைபிள்ல முலாம்பழம் என்னது? முலாம்பழம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. கீரைகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்னது? வெங்காயம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. வெள்ளப்பூடுகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க. இது கேஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்கு வெள்ளப்பூடு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வெங்காயம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. உடல் ரத்தம் நல்ல உருவாகிறதுக்கு கொம்மட்டிக்காய் முலாம்பழம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நல்ல விட்டமின்ஸ் அதிகமா வரணுங்கிறதுக்காக கர்த்தரால் விடப்பட்ட மீன் தான் விட்டமின். விட்டமினுக்கு என்ன அர்த்தம்? பரலோகத்திலிருந்து நமக்கு சாப்பிடறதுக்காக தேவன் விட்ட மீன்கள் தான் விட்டமின். அல்லேலூயா. நம்மளா ஒரு கருத்து வச்சுக்கிடுவோமே. விட்டமின்களை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கீரை பாருங்க, தேவன் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை வச்சிருந்தாலும் எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்கல ஏங்க? நமக்கு எந்த ஆட்சி வந்தாலும் கர்த்தர் நம்மள நல்லா தாங்க வச்சிருப்பாரு. அல்லேலூயா. எந்த ஆட்சி எந்த தலைவர்கள் வந்தாலும் ஜனங்களை கர்த்தர் நல்லா தான் வச்சிருப்பாரு. ஆனா எகிப்துல அவங்க சாப்பிட்டதெல்லாம் எங்க கிடைக்கல? வனாந்தரத்துல கிடைக்கல. இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி அழுகுறான், ஓன்னு அழுகுறான். பக்கத்துல பார்த்து கிறிஸ்துக்குள்ள வந்தா பெரிய கோடீஸ்வரர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு யாரா சொன்ன